இங்க ஒரு கிராமத்துல 500 வருஷமா ஐலின்னு ஒரு சாமி இருக்கான். அந்த சாமிக்கு பூஜை பண்றது வயசுக்கு வராத பொம்பளையும், பிள்ளைகள் மட்டும்தான். ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அவளோட வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி. உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்படிதான் 8வது படிக்கிற ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு அவளோட விருப்பமே கேட்காம 30 சவரன் நகையும் 3,00,000 காசும் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஊர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு. ஆனா அங்க ஒருத்தருமே 10வது பாஸ் பண்றதே இல்ல. பெண் பிள்ளைகள் 9வது தாண்டவே முடியாது. ஒரு நாள் பிரின்சிபல் ஒரு போர்டு எடுத்துட்டு வந்து SSLC டாப் மார்க் எடுக்கிறவங்களோட பேர் எழுதணும்னு மாட்றாங்க. அதை பார்த்த ஒரு டீச்சர் சிரிச்சுட்டு இங்க யாராலும் பாஸ் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ தமிழ்னு ஒரு பொண்ணு முன்னாடி வந்து தன்னோட பெயரை அந்த போர்டுல எழுதுறா. பிரின்சிபல் அவளை பார்த்து நீ மட்டும் SSLCல பாஸ் ஆனா உன்னோட பேரை நான் பெயிண்ட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. அதே நேரம் ஒரு டாக்டர் அந்த ஊருக்கு வராரு. தமிழ் அவளோட ஸ்டெத்தஸ்கோப்பை எடுத்து விளையாடுறா. பிரின்சிபல் அதை பார்த்து இதே மாதிரி நீ யூஸ் பண்ணணும்னா நீ டாக்டர் ஆகணும்னு சொல்றாங்க. அந்த ஒரு வார்த்தை தமிழோட கனவா மாறுது. நான் டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்றா. ஆனா அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி வயசுக்கு வந்ததும் ஸ்கூல் போகவே முடியல. வீட்டுல எல்லா வேலையும் அவளாலதான். இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவள் தமிழ் கிட்ட அழுதுகிட்டே சொல்றா, எனக்கு இது வேண்டாம். தயவு செஞ்சு நீயாவது வயசுக்கு வந்துடாதன்னு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.